இங்க ஒருத்தன் ஒரே ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொன்னதாலேயே அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆயிடுறான். அந்த கொஸ்டின் என்னன்னா, ரெண்டும் ரெண்டும் எத்தனை? அவன் கரெக்டா 4ன்னு சொல்லிடுறான். உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகி இவனை பாக்குறாங்க. இவன் உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ்னு அவனை பாராட்டுறாங்க. ஆக்சுவலா இது 500 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை. அந்த டைம்ல வாழ்ற எல்லா மக்களுக்கும் சுத்தமா அறிவே இல்லாம தான் வளருவாங்க. அவங்களோட பில்டிங்ஸை கூட அவங்களுக்கு சரியா கட்ட தெரியாது. அங்கங்க சரிஞ்சு போய்தான் நிற்கும். ரோப்பை வச்சுதான் அதையெல்லாம் கட்டி நிறுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க எல்லா இடமும் மலை மாதிரி குப்பைகள் நிறைஞ்சு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இருந்த மக்கள் எல்லாரும் குழந்தைகள் பக்கிறதுலயும் பணம் சம்பாதிக்கிறதுலயும் தான் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இருந்திருக்கும். இதனால அவங்களோட குழந்தைகளுக்கு சரியா பாடம் கூட சொல்லி வளர்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஐக்யூ கம்மியா தான் இருக்கும். இதை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு முடிவு பண்ணி அந்த நாட்டு கவர்மெண்ட் ரகசியமா ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா, ஹைபர்னேஷன்ங்கிற ஒரு மெத்தட் மூலமா அப்போ இருந்த புத்திசாலிகளை எல்லாம் உறக்கத்துல வைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இவன். அவனை 1 வருஷம் தான் உறக்கத்தில் வைக்கணும்னு பிளான் பண்ணி உறக்கத்தில் வச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாளே அந்த ரிசர்ச் சென்டரை முழுக்க அழிச்சு தரமட்டம் ஆக்கிடுறாங்க. 500 வருஷம் கழிச்சு அங்கே இருந்த குப்பை மலைகளை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் உறங்கிட்டு இருந்த பாக்ஸ் நேராக ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போயிடுது. அதை பார்த்து அந்த வீட்டுக்காரர் பயங்கர டென்ஷன் ஆகி அவனை தூக்கி வெளியே போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பீப்புள்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க எல்லாரும் சும்மா இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. தண்ணியை குடிக்கலாம்னு ஒரு டேப்பை திறக்கிறான். அதுக்குள்ளே இருந்து தண்ணி வராமல் சோடா வருது. அப்போ அங்க இருந்த ஒருத்தங்கிட்ட நீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். ஆனா அவன் எதுவும் புரியாம இவனை பார்த்து சிரிக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, நாம 500 வருஷமா தூங்கிட்டு இருந்திருக்கோம்னு. உடனே திரும்பி பழைய காலத்துக்கு வரணும்னு டைம் மிஷினை தேடி பார்க்கறான். அந்த டைம்ல போலீஸுக்கு அவன் மேல டவுட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க அவனுக்கு ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்பதான் ரெண்டும் ரெண்டும் எத்தனைன்னு கேட்கறாங்க. அவன் 4ன்னு கரெக்டா ஆன்சர் சொல்லிடுறான். உடனே அவனை பெரிய புத்திசாலின்னு அந்த நாட்டோட ஒயிட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ பிரசிடென்ட் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அவனை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆகிடுறாங்க. அவங்க அந்த நாட்டில் கிராப்ஸ் சரியா வளர்றதுக்கு அவன்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க எல்லாரும் சீட்ஸுக்கு தண்ணியை ஊற்றணும்னு கூட தெரியாம சோடாவை ஊற்றி வளர்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அவன் அவங்க கிட்ட சீட்ஸுக்கு தண்ணி தான் ஊற்றணும், சோடா ஊற்றக்கூடாதுன்னு சொல்றான். அதே மாதிரி அவங்க தண்ணி ஊற்றுனதால அங்க இருந்த விதைகள் எல்லாம் பசுமையா வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் அவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது பத்தாதுன்னு அவனை பெரிய அறிவாளின்னு முடிவு பண்ணி அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவும் ஆக்கிடுறாங்க.